வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு நண்பன் சரவணன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லிக்க விரும்பிக்கிறேன். நான் எந்த கட்சியை சார்ந்தவனும் கிடையாது. நான் எந்த கட்சிக்கு ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் இந்த வீடியோவை போடுறது கிடையாது. எந்த கட்சியும் எகெயின்ஸ்டாகவும் இந்த வீடியோவை போடுறது கிடையாது. நானும் விஜய் சாரோட ஃபேன் தான். நானும் விஜய் சார் படத்தை ஃபஸ்ட் ஷோ பார்த்துருக்குறேன். சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு இருக்க நியூஸை மக்களுக்கு வெளிக்கொணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் லாஸ்ட் வீடியோவை போட்டிருந்தேன். இட்ஸ் ஓகே சில். கம்மிங் டு த பாயிண்ட். 2 நாளைக்கு முன்னாடி திருச்சியில் ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணோட மூஞ்சியில் கல் எடுத்து போட்டு மண்டையாக குத்தியிருக்கிறான். என்ன காரணம்னு பார்த்தா லவ்வர்ஸ்க்கு இடையில் பிரச்சனை. 2 லவ்வர்ஸ்க்கு இடையில் பிரச்சனை. அவங்க வீட்டில் அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த பையன்கிட்ட அந்த பொண்ணு ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணல போலன்னு நினைக்கிறேன். இல்லை அவங்க பொண்ணு வீட்டில் இந்த பையன் வீட்டில் 2 பேருக்கு இடையில கரெக்டாக பேசிக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு மிஸ்கம்யூனிகேஷனாக கூட இருந்திருக்கலாம். இட்ஸ் ஓகே. இந்த விஷயத்தையும் விஜயோட அரசியலையும் ஒன்றுபடுத்தி சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அதை முற்றிலும் அவாய்ட் பண்ணுறேன்னா இதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது முழுக்க தனிப்பட்ட 2 குடும்பத்திற்கு இடையில் நடந்த ஒரு பிரச்சனை. அந்த பையனோட அம்மாவும் அப்பாவும் சரியில்லை, இந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் சரியில்லை. இந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட கம்யூனிகேட் பண்ண விதமும் சரியில்லை, இந்த பையன் பிஹேவ் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட பிஹேவ் பண்ண விதமும் சரியில்லை. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் எந்த விதத்துலையும் பொறுப்பேற்காது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு இடையில் பொதுமக்கள் பண்ண விஷயம் என்னன்னா, ஒரு ஆள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காருங்க. கிட்டத்தட்ட 2 நிமிஷமாக அவர் அந்த பிரச்சனையை வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் வீடியோ எடுக்காமல் அந்த பையன் அடிக்கிறத போய் தடுத்திருந்தாருன்னா 1-2-3 அடி கம்மியாக விழுந்து அந்த பொண்ணு சீக்கிரமாக ரெடியாக இருக்கும். இது கூட அந்த ஆளுக்கு தெரியாதா? சரி, ஓகே. கடைசியில் அந்த பொண்ணை அவனே நிறுத்திட்டான். அவனே நிறுத்தினதுக்கப்புறம் தான் இவங்க பொதுமக்களில் ஓடி போய் தடுத்துருக்காங்க. தடுத்ததுக்கப்புறம் இவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கணும். இவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்காம பொதுமக்கள்லாம் சேர்ந்து மாப் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க மாப் ஜஸ்டிஸ் பண்ணதில் அந்த பையனுக்கு ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியாகியும் கிட்டத்தட்ட பேனிக் அட்டாக் வர அளவுக்கு அந்த பையன் ஆகி போயிட்டான். அந்த பையன் சப்போஸ் இந்த பிரச்சனையில் அந்த பொண்ணு தப்பிச்சது, இந்த பையனுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா அந்த பையனோட வீட்டுக்கு எங்கே ஜஸ்டிஸ் போகிறது? தப்பு கண்டிப்பாக அந்த பையன் மேலே தான். அந்த பையனுக்கு உரிய தண்டனை கவர்மெண்ட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அந்த பையன் தப்பு பண்ண காரணத்துக்காக பொதுமக்கள் இடையில் இருக்க பொதுமக்கள் உணர்ச்சி வசப்பட்டு மாப் ஜஸ்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பொதுமக்கள் அனைவரும் அவேராக இருங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி போய் தடுங்க. யாராவது 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா தடுக்கவாது முயற்சி பண்ணுங்க. சும்மா பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காதீங்க. பொதுவாக யாராவது செலிப்ரிட்டி வந்தால் வீடியோ எடுக்கிறது, கிரிக்கெட்டர் வந்தால் வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சரில். இது ஒரு ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதான மனப்பான்மை கிடையாது. ஸோ மக்கள் எல்லாருமே ரொம்ப மெச்சூரிட்டியாக பிஹேவ் பண்ணணுன்னு தான் கவர்மெண்ட்டே விரும்புது. இந்த ஒரு கொடூரமான பிரச்சனையினால அந்த பையனோட வாழ்க்கை வீணாக போச்சு. அந்த பொண்ணோட லைஃப் கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இதை வீடியோ எடுத்து போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் வீடியோ எடுத்தீங்க, வீடியோவை எடுத்து நீங்கள் அதை ஒரு எவிடன்ஸாக நீங்கள் போலீஸ்கிட்ட கொடுத்துருக்கலாம். உண்மையிலேயே எல்லோரும் பாராட்டியிருப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் சோசியல் மீடியாலையும் யூடியூப்லேயும் கொஞ்சம் கூட ஒரு எடிட் பண்ணாமல் ப்ளர் பண்ணாமல் அப்படியே நீங்கள் போட்டுடுறீங்க. ஆனால் அதை பார்க்குற வியூவர்ஸ் யார்? 4 வயசு குழந்தைங்க, 6 வயசு குழந்தைங்க, வயசானவங்க, இந்த மாதிரி பல ஒரு பேஷண்ட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சோசியல் அவேர்னஸ்க்காக சொல்கிறேன், இந்த மாதிரி ரொம்ப வயலண்ட்டான காட்சிகளை நீங்கள் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறத நீங்கள் உடனடியாக தவிர்க்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ நடந்த இந்த கொடூரமான விஷயத்துலேருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்னென்னா, பசங்களே என்னதான் காதலில் பிரச்சனையாக இருந்தாலும் சப்போஸ் அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா முடிஞ்ச அளவுக்கு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பேசி நீங்கள் அடிக்கிறதுனால உதைக்கிறதுனால நீங்கள் போன பொண்ணு மறுபடியும் வரப்போகிறதில்ல. அவங்க ஃபேமிலிக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுங்கள். ஃபேமிலிக்கு பிடிக்காமல் அவங்களுக்கு பிடிக்காமல் நீங்கள் பண்ணுறது, கல்யாணம் பண்ணி நீங்கள் வாழ்கிறது உண்மையிலேயே வேஸ்ட்டுன்னு தான் எனக்கு தோணுது.